அனைவருக்கும் வணக்கம். நாம் முன் வகுப்பில் சமூக அறிவியலில் நிதி நிறுவனங்களும் சேவைகளும் என்ற பாடப்பகுதியில் இருந்து இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய முக்கிய பணிகளை நாம் பார்த்தோம். அதேபோல் நிதி நிறுவனங்களுடைய வகைகள், வங்கியினுடைய செயல்பாடுகள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் ஆகியவற்றையெல்லாம் நாம் பார்த்தோம். இன்று அதே பாடப்பகுதியில் இருந்து வேறொரு புதிய தலைப்பை நாம் இன்று பார்க்க போகின்றோம். வணிக வங்கிகளினுடைய பணிகள். இப்போ வணிக வங்கிகளுடைய முக்கிய பணிகள் என்னவாகும்? சேமிப்புகளை பெற்றுக் கொள்ளுதலும் கடனை வழங்குவதாகும் இந்த வணிக வங்கியினுடைய மிக முக்கியமான பணிகள். அதுல சேமிப்புகளை பெற்றுக் கொள்ளுதல் என்பதாக நம்ம இப்ப பார்க்க போகின்றோம். பொதுமக்களிடம் இருந்து சேமிப்புகளை பெற்றுக் கொள்ளுதல் என்பது வணிக வங்கியினுடைய மிக முக்கியமான பணியாகும். அதே மாதிரி சேமிப்புகளை பெற்றுக்கொண்டு அந்த சேமிப்புகளை திருப்பி கொடுக்கும் போது, பணத்தை திருப்பி கொடுக்கும் போது வட்டியுடன் சேர்த்தாக்கும் பணத்தை கொடுக்கின்றது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப இந்த சேமிப்புகள் தொகைக்கு என்ன வட்டியும் வழங்குகின்றது. சரி, அப்ப இந்த சேமிப்புகளை எவ்வாறெல்லாம் பெற்றுக்கொள்கின்றது என்பதை உங்களுக்கு பாட புத்தகத்துல ஒரு ஃப்ளோ சார்ட்டாக உங்களுக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க. அதுல ஒண்ணு சேமிப்புகள் பாருங்க. சேமிப்பு வைப்பு, சேவிங் டெபாசிட், நடப்பு சேமிப்பு கரண்ட் டெபாசிட், குறித்த கால சேமிப்பு ஃபிக்ஸட் டெபாசிட், தொடர்கால சேமிப்பு ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கிற 4 முறையிலாக்கும் வணிக வங்கிகள் சேமிப்புகளை பெற்றுக் கொள்கின்றது. இதை நம்ம ஒவ்வொன்றா நம்மளுக்கு பார்ப்போம். அத முதல்ல சேமிப்பு வைப்பு, சேவிங் டெபாசிட் அப்படிங்கிற நம்மளுக்கு பார்க்கணும். பாருங்க, பொதுமக்களுக்கு அவருடைய வருவாயை, வருமானத்தை சேமிப்பதற்கு உதவக்கூடிய திட்டமாக இதை நம்மளுடைய பொதுமக்களுக்கு நம்ம சம்பளத்தை சேமிப்பதற்கு வேண்டி இந்த வருமானத்தின் ஒரு பகுதியை சேமிப்பதற்கு வேண்டி கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கிய திட்டமாகும் இந்த சேமிப்பு வைப்பு, சேவிங் டெபாசிட். இந்த சேமிப்பு வங்கிகள் என்ன பண்ணுது? அதுக்கு தகுந்த குறைந்த வட்டியும் இந்த சேமிப்புகளுக்கு வணிக வங்கிகள் கொடுக்கின்றது. அதே மாதிரி விதிமுறைகளுக்கு உட்பட்டு சேமிப்பாளர்களுக்கு இந்த சேமிப்பிலிருந்து பணத்தை எடுப்பதற்கும் வாய்ப்பு உள்ளது. தேவைப்படும் போது இந்த சேமிப்பிலிருந்து நமக்கு என்ன பண்ணிக்கலாம்? பணத்தை எடுத்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட கால அளவில் எத்தனை முறை பணம் எடுக்க வேண்டும், அதே போல எத்தனை ரூபாய் எடுக்க வேண்டும் என்ற விஷயத்துல எல்லாம் பல வங்கிகளிலும் பல முறையை கையாண்டு வருகின்றார்கள். சேமிப்பாளர்களுக்கு இந்த வங்கி என்ன பண்ணுகின்றது? ஒரு பாஸ்புக் கொடுக்குறாங்க. அந்த பாஸ்புக்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த எத்தனை ரூபாய் நீங்க சேமிச்சிருக்கீங்க, எத்தனை ரூபாய் எந்த தேதியில நீங்க எடுத்திருக்கீங்க போன்ற அத்தனை விவரங்களும் இந்த பாஸ்புக்ல, இந்த வங்கி சேமிப்பு புத்தகத்துல உங்களுக்கு பார்க்க முடிகின்றது. இதாக இந்த சேமிப்பு வைப்புல பார்க்கக்கூடிய சிறப்பம்சம். அடுத்து நம்ம பார்க்க போறது நடப்பு சேமிப்பு, கரண்ட் டெபாசிட். இது ஒரு நாள்ல பல முறை பணத்தை சேமிப்பதற்கும் எடுப்பதற்கும் இந்த வாய்ப்பு, இந்த சேமிப்புல நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது எப்ப வேணாலும் அந்த நாள்ல பணம் போட்டுக்கலாம். ஒரு நாள் 2 தடவை 3 தடவை கூட பணத்தை போட்டுக்கலாம். அதே மாதிரி எப்ப வேணா பணத்தை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதுல காணப்படுகின்றது. ஆனா இதுல வட்டி என்பது கிடையாது. காரணம் எப்ப வேணா பணம் போடலாம், எப்ப வேணா பணம் எடுக்கலாம். இது கூடுதலாக யார் இதை யூஸ் பண்றாங்க, இந்த டெபாசிட், கரண்ட் டெபாசிட்டை யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த விவசாயிகளும் வியாபாரிகளுமாக இது கூடுதலாக யூஸ் பண்றாங்க. காரணம் அந்த விவசாயத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பணமும் அல்லது வியாபாரத்திலிருந்து அந்த கிடைக்கக்கூடிய பணங்கள்லாம் என்ன பண்றாங்க? பேங்க்ல அப்பப்ப கொண்டு போய் போடுவாங்க. அது அப்பப்போ தேவைப்படும் போது அப்பப்போ எடுத்துப்பாங்க. அதுக்கு அந்த டைமோ ஒன்றும் கிடையாது. இப்படி அந்த பணம் போடவும் எடுக்க ஒரு பாதுகாப்பும் அந்த பணத்தை அங்க வைக்கிறதுனால அதுக்கு வேண்டிட்டாக்கும் இந்த ஒரு சேமிப்பை இந்த வியாபாரிகளும் விவசாயிகளும் நம்ம செய்யறதை நம்ம பார்க்க முடியும். இந்த ஒரு சேமிப்பு நம்ம சொல்றது நடப்பு சேமிப்பு, கரண்ட் டெபாசிட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது நம்ம அடுத்து பாத்தீங்கன்னா குறித்த கால சேமிப்பு, பிக்ஸட் டெபாசிட். குறித்த காலத்திற்கு சேமிப்பாக நம்ம பார்க்க போறோம். அதாவது தனிநபர்களும் அதே மாதிரி நிறுவனங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் அப்படிங்கிற குறிப்பிட்ட காலத்தை நம்ம பிக்ஸ் பண்ணி என்ன பண்றோம்? பேங்க்ல பணத்தை போட்டு சேமிச்சு வைக்கிறோம். அந்த சேமிப்பு அந்த காலகட்டம் முடிந்த பிறகு நம்ம பணத்தை நம்ம எடுக்கும் போது நல்ல ஒரு வட்டியும் அதுக்கு நம்மளுக்கு கிடைக்கின்றது. ஆனா இடையிலேயே நீங்க எடுக்க முடியாது. நீங்க எடுக்கிறதா இருந்தா அந்த வட்டியினுடைய விகிதம்
குறைந்து போவதை நம்மளுக்கு பார்க்கலாம். சரி, அதை உங்க புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. சேமிக்கின்ற தொகையின் கால அளவின் அடிப்படையில் வட்டி விகிதம் கணக்காக. அப்படியாக்க அந்த கால அளவினுடைய அடிப்படை 5 வருஷம் 10 வருஷம் காட்டிலும் 20 வருஷம் சொல்லும் போது பின்னையும் வட்டி விகிதம் கூடும் உங்களுக்கு. இப்ப குறிப்பிட்ட கால அளவில் முடிந்த பிறகு பணத்தை எடுத்தால் மட்டுமே நிர்ணயித்த அந்த நிரக்கில வட்டி கிடைக்கும். ஆனா அதுக்கு முன்பே நீங்கள் பணத்தை எடுத்துட்டீங்கன்னா அதனுடைய வட்டி விகிதம் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சு போயிடும். சரி, அப்ப இதை குறித்த காலத்திற்கு சேமிப்பு. அடுத்து நம்ம பார்க்க போறது தொடர்கால சேமிப்பு, ரெக்கரிங் டெபாசிட். என்ன இந்த ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட தொகையை 1000 2000 500 அந்த குறிப்பிட்ட தொகை நம்ம ஒரு குறிப்பிட்ட கால ஒரு மாசம் அப்படிங்கிற வச்சுட்டு அந்த ஒவ்வொரு மாசமும் அந்த குறிப்பிட்ட தொகை நம்ம என்ன பண்றோம் பேங்க்ல சேமிச்சுட்டே வரும். இப்படி சேமிக்கக்கூடிய முறை தான் தொடர்கால சேமிப்பு, ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்றோம். அப்படி சேமிப்பு அந்த வைப்பு நிதியை விட அதிக வட்டி இதுல சேமிப்பு வைப்பு நிதி அதிகமாக இந்த வட்டி இதுல கிடைக்குது. ஆனா குறித்த கால பிக்ஸட் டெபாசிட்டுக்குள்ள அதை கம்பேர் பண்ணும்போது இதுல வட்டி இதோட குறைவாக்கும். ஆனா சேமித்த தொகையை கால அளவு முடிஞ்ச பின்ன நீங்க அந்த டேர்ம் எல்லாம் முடிஞ்சு அந்த மாசம் கரெக்டா எல்லாம் நம்மளுக்கு அந்த சேமிப்பு அந்த கால அவதியில முடிஞ்சிட்டு நீங்க அந்த பணத்தை சேமிப்பு எடுக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்ல ஒரு வட்டியும் நம்மளுக்கு கிடைக்கின்றது. அப்ப தொடர்கால சேமிப்புன்னு என்னன்னு புரிந்தல உங்களுக்கு. இப்ப வணிக வங்கிகள் சேமிப்புகளை 4 முறையிலேயாக்கும் பெற்றுக் கொள்கின்றது பொதுமக்களிடமிருந்து. சேமிப்பு வைப்பு, நடப்பு சேமிப்பு, குறித்த கால சேமிப்பு, அதே மாதிரி தொடர்கால சேமிப்பு அப்படிங்கிற 4 முறையில வணிக வங்கிகள் சேமிப்புகளை பெற்றுக் கொள்கின்றது. இப்ப வணிக வங்கியுடைய 2வது பணி என்னவாக்கும்? பொதுமக்களுக்கு கடன் வழங்குதல். அப்ப அதை நம்ம பத்தி பார்க்கலாம். கடன் வழங்குதல், பொதுமக்களிடமிருந்து சேமிப்பாக பெற்றக்கூடிய இந்த தொகையை இந்த பணத்தை தான் இந்த வணிக வங்கிகள் பேங்க் என்ன பண்ண கடனா கொடுக்கின்றது. அப்ப தனிநபருக்கு அதே மாதிரி நிறுவனங்களுக்கு பல வகையான கடன்களை இந்த வங்கிகள் பல வகையான கடன்கள் இருக்கு. அந்த வங்கிகள் இப்படி பொதுமக்களுக்கு கொடுத்து வருகின்றது. கடனுக்கு வழங்குகின்ற இந்த வட்டி விகிதம் சேமிப்புகளுக்கு வழங்குகின்ற வட்டி விகிதத்தை விட கூடுதலாக இருக்கும். அப்போ ஒரு நாள் பேங்க்ல சேமிச்சு அந்த பணத்தை எடுக்கும் போது சேமிப்புக்கு வட்டி கொடுக்கின்றது. அதே மாதிரி கடன் கொடுத்து கடன் திரும்பி வாங்க அந்த வட்டி கடன் கொடுத்து திரும்பி வாங்கும் போது உள்ள வட்டி நம்மளுக்கு சேமிப்பை காட்டிலும் மிக கூடுதலாக இருக்கும். இப்படி கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை தான் நம்ம இந்த பேங்கினுடைய வருவாயாக நம்ம படிச்சோம் இல்ல. சரி, கடன் வழங்கிய காலம், கடனின் தேவை, திருப்பி செலுத்தும் முறை ஆகியவற்றை ஏற்ப கடனுடைய வட்டி விகிதத்திலையும் மாற்றம் ஏற்படுகின்றது. சின்ன டேர்மா இருந்ததுனால குறைந்த கால அளவுல நீங்க அந்த கடனை திருப்பி அடைக்கிறதா இருந்தா வட்டி குறைவா இருக்கு. அது நீண்ட காலத்துக்குள்ள நீங்க கடன் எடுத்தீங்கன்னா அதோட வட்டி கூடுதல், லாங் டேர்முக்கு வட்டி கூடுதலாக காணப்படுகின்றது. சரி, சாதாரணமாக கடன் வழங்குவது எதனுடைய அடிப்படையில் நம்ம இங்க பார்க்க போறோம். பொதுவாக இந்த அடகு பொருளை வங்கிகள் ஏற்றுக்கொள்கின்றன. அடகு ஏதாவது அடகு அதை பத்தியாக நம்ம பார்க்க போறோம் பாருங்க. அதுல ஒண்ணு பௌதீக உடைமைகள். இப்ப பௌதீக உடைமைகள்னா இப்ப கோல்டு நகைகளோ அதே மாதிரி சொத்தினுடைய அந்த ஆதாரங்களை எல்லாம் நீங்க வச்சுட்டு பேங்க் என்ன பண்ணும், கடன் உங்களுக்கு சும்மா உங்களுக்கு பேங்க்ல போய் கடன் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. பேங்குகள் கேட்கக்கூடிய நம்ம அந்த டாக்குமெண்ட்ஸோ அல்லது இந்த நகைகளோ கொடுத்தாதான் அதை ஆதாரமாக வைத்துதான் இந்த வங்கிகள் கடன் கொடுக்கின்றது. அதே மாதிரி நிரந்தர சேமிப்பு பிக்ஸட் டெபாசிட் நம்ம பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட் அதனுடைய சர்டிபிகேட்ஸ் இருக்குல்ல, அந்த சர்டிபிகேட்டை வச்சுட்டு நம்மளுக்கு என்ன பண்ண பேங்க்ல இருந்து கடனை எடுத்துக்கலாம். எப்போ ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால் மட்டுமே அந்த கட்டுப்பாட்டினுடைய அடிப்படையில வங்கிகள் உங்களுக்கு கடன் தரும். அதே மாதிரி ஊதிய சான்றிதழ், இப்போ கவர்மெண்ட் வேலை நம்ம இந்த மாதிரி கம்பெனிகளை வேலை செய்யும் அதோட சேலரி சர்டிபிகேட் இல்ல வருமான சான்றிதழ், ஊதிய சான்றிதழ் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் பேங்க்ல கொடுத்து அதன் அடிப்படையிலையும் என்ன பண்ணுது வங்கிகள் பொதுமக்களுக்கு கடன்களை வழங்குகின்றது. இவ்வாறு அடகு பொருட்களை ஏற்றுக்கொண்டோ வங்கிகள் என்ன பண்ண தனி மனிதனுக்கும் அதே மாதிரி நிறுவனங்களுக்கும் வழங்கக்கூடிய இந்த கடனை தான் நம்ம சொல்லுவோம் ரொக்க கடன், கேஷ் கிரெடிட், ரொக்க கடன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பின் அது மாத்திரம் இல்லாம வேற பல தேவைகளுக்காகவும் இந்த கடன் நம்மளுக்கு வழங்குவதை பார்க்கலாம். ஒரு வேளாண்மை தேவைக்கு வேண்டி, விவசாயிகளுக்கு வேண்டி இந்த கடன் கொடுக்கின்றது. இப்போ நெல் விதை விதைக்கணும், அதே மாதிரி அதை களை எடுக்கணும், அதே மாதிரி உரங்கள் அதுக்கு விவசாயத்துக்கு பண்ணும்போது நம்ம பணம் தேவை. அந்த சமயத்துல நம்மளுக்கு இந்த வேளாண்மைகளுக்காக அப்ப அதுக்கு குறைந்த வட்டியில அந்த வேளாண்மைகளுக்காக இந்த
பேங்க்கு நம்மளுக்கு கடன் கொடுக்கின்றது. அது மாதிரி வியாபார தேவைகள், சிறு தொழில் செய்வதற்கெல்லாம் இந்த வியாபாரத்திற்கு கடன் கொடுக்கின்றது. வீடு கட்டுவதற்கு, அதே மாதிரி வாகனங்கள், வண்டிகள் வாங்குவதற்கு, அதே மாதிரி வீட்டு ஜாமான்கள் வாங்குவதற்கு எல்லாமே இந்த வங்கிகள் கடன் வழங்குகின்றது. அப்போ வங்கிகள் பொதுமக்களுக்கு வேற என்னென்ன தேவைகளுக்கு கடன் வழங்குறது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ அடுத்தது பாருங்க, இந்த வணிக வங்கிகள் தனிநபருக்கு வழங்கின மற்றொரு கடனாக்கும் அதிக கடன், அதாவது ஓவர் டிராஃப்ட். இப்ப நீங்க ரொக்க கடனை பார்த்தீங்க, நீ அதுல வரக்கூடிய வேறொரு கடனாக்கும் ஓவர் டிராஃப்ட், அதிக கடன். அப்படின்னு அதிக கடன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஒரு நபருக்கு, அதாவது இப்போ உங்க பேங்க்ல நீங்க ஒரு ஃபிக்ஸ் ஒரு டெபாசிட், ஒரு பணம் நீங்க வச்சிருக்க, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபாய் இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்க ஒரு பேங்க்ல. அதை உங்களுக்கு 12,000 ரூபாய் கேட்கும்போது, நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கிறது 10,000 ரூபாய், ஆனா அதுக்காக 2,000 ரூபாய் 12,000 ரூபாயை நீங்க கேட்கும்போது வங்கி உங்களுக்கு கடன் வழங்குகின்றது. அப்போ உங்க சேமிப்பை காட்டிலும் நீங்கள் அதிகமாக பேங்குக்கு பணம் கொடுக்கறது நம்ம என்ன சொல்றது, அதிக கடன். அது என்னன்னு பாருங்க, ஒரு நபருக்கு வங்கி கணக்கில் உள்ள உங்க அக்கவுண்ட்ல உள்ள தொகையை விட கூடுதலான பணம் எடுப்பதற்கு உள்ள வசதியாக்கும் இந்த அதிக கடன். இப்போ வங்கியில தொடர்ச்சியான கணக்கு வைத்திருப்ப, அதாவது நீங்க அந்த அக்கவுண்ட் ஹோல்டர்ஸ்க்கு தான், அதாவது அந்த வங்கியில உள்ள நபர்களுக்கு, உறுப்பினர்களுக்கு தான் இந்த இது செய்ய முடியும். வங்கி இந்த கடனை வழங்குகின்ற, சாதாரணமாக நடப்பு சேமிப்பு உடையவர்களுக்கு இந்த கடனை வழங்குகின்றது. இதற்கு ஒரு உதாரணம் உங்க புக்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு நபருடைய வங்கி கணக்குல, அக்கவுண்ட்ல 10,000 ரூபாய் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அவருக்கு 12,000 ரூபாய் தேவைப்படுகிறது அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, வங்கி அவருக்கு 12,000 ரூபாய் கொடுக்கும். ஆனா அந்த அக்கவுண்ட்ல இருந்து கூடுதல் உள்ளது 2,000 ரூபாய் தானே. அந்த 2,000 ரூபாயை தான் நம்ம அதிக கடன் அப்படின்னு சொல்றோம். அந்த 2,000 ரூபாய் அதிகமா உள்ள தொகைக்கு வட்டியும் இந்த பேங்க் வசூலிக்கின்றது. அப்போ வணிக வங்கியினுடைய இரண்டாவது பணியான கடன் வழங்குதலை நம்ம பார்த்தோம். அதுல ரொக்க கடன், அதிக கடன், அப்போ அதே மாதிரி இதுல இந்த சிறப்புகளை நம்ம பார்த்தோம். இனி நம்ம பார்க்க போறது இந்த வங்கிகள் வழங்கக்கூடிய பிற வசதிகளும் தேவைகளும் அப்படிங்கிற தலைப்பையாக நம்ம பார்க்க போறோம். பாருங்க, வங்கிகள் அடிப்படை பணிகளை செய்வதுடன், என்ன வங்கிகளுடைய அடிப்படை பணிகள், சேமிப்புகளை பெறுதல், கடன் வழங்குதல், இது போகாம வேற என்னெல்லாம் வசதிகளை பொதுமக்களுக்கு செஞ்சு கொடுக்கிறதுனாக்க நம்ம இப்ப பார்க்க போறோம். பாருங்க, வங்கிகளின் அடிப்படை பணிகளை செய்வதுடன் வேறு சில வசதிகளையும் சேவைகளையும் பொதுமக்களுக்கு பேங்குகள் செய்து வருகின்றது. இப்போது எல்லா வங்கிகளிலும் அவர் வழங்கும் வசதிகளை, சேவைகளையும் நம்மளுக்கு பார்க்கவும் முடிகின்றது. என்னெல்லாம் நம்மளுக்கு பார்க்கலாம் பாருங்க. வணிக வங்கிகள் பொதுமக்களுக்கு வழங்குகின்ற சில சேவைகளும் வசதிகள் எல்லாம் உங்க அந்த பகுதியில, பாடப்பகுதியில கொடுத்திருக்காங்க பாருங்க. தனிநபருக்கு, அதுல முதல் வசதி லாக்கர் வசதி. அது என்ன நம்ம பார்க்கிறோம் பாருங்க. பெட்டக வசதி, அதாவது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கோல்டோ இல்லாட்டி இந்த இடத்தினுடைய அந்த பத்திரமெல்லாம் நம்ம வீட்டில் வைக்கிறது அப்படிங்கிறது சேஃப் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேங்க்ல உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு லாக்கர் உபயோகித்து பெட்டக வசதியை நம்ம யூஸ் பண்ணி அதை நம்மளுக்கு சேவ் வைக்கலாம். அதுக்குள்ளே அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த வட்டி, நம்மளுக்கு தொகை அந்த பேங்க் பிடிக்கும். அதை பற்றியாக்க நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க. தனிநபருக்கும் நிறுவனங்களுக்கும் அவர்களுடைய மதிப்பு கூடிய பொருட்களான தங்கம், அதே மாதிரி சொத்தினுடைய ஆதாரம் போன்றவைனா பாதுகாப்பதற்கு உரிய பாதுகாப்பிற்கு வேண்டிய பெட்டக வசதியை எல்லா வங்கிகளும் இப்ப செய்து வருகின்றன. லாக்கர் வசதி, இப்ப நம்ம பாதுகாப்பாக அந்த லாக்கர்ல பேங்க்ல சேஃபா நம்ம வச்சுக்கலாம். பொருட்கள் பாதுகாக்கப்பட்டுள்ள அந்த பாதுகாப்பு பெட்டகத்தினுடைய ஒரு சாவி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுல 2 சாவி இருக்கு. அந்த லாக்கருக்கு, அந்த பெட்டகத்துக்கு 2 சாவி இருக்கு. அதுல ஒரு சாவி உங்களுக்கு, இன்னொரு சாவி அந்த பேங்க்லயும் இருக்கும். அப்ப அதை நீங்க ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, திறக்கணும்னு சொல்லிச்சுன்னா உங்களுடைய சாவியும் அதே மாதிரி வங்கியில் உள்ள அந்த சாவியும் போட்டு திறந்தாதான் அந்த பெட்டகம் நம்மளுக்கு அந்த லாக்கரை திறக்க முடியும். அப்ப அத்தையும் சேஃபாவாக்கும் அந்த இது நம்மளுக்கு வசதிகள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. பொருட்களின் பாதுகாக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு பெட்டகத்தினுடைய ஒரு சாவி உரிமையாளரிடம் மற்றொரு வங்கியிலும் பாதுகாக்கப்படுகிறது. இருவரும் சேர்ந்தால் மட்டுமே பாதுகாப்பு பெட்டகத்தை நம்மளுக்கு அந்த லாக்கரை திறக்க முடியும். இந்த வசதியை வழங்குவதற்கு வாடிக்கையாளர்களிடமிருந்து நமக்கு என்ன பண்றாங்க, ஒரு குறிப்பிட்ட தொகையை சேவை கட்டணமாக பேங்க் வாங்கவும் செய்கின்றது. அப்போ வங்கிகள் வழங்கக்கூடிய
வசதிகள்ல ஒரு வசதியானது இந்த லாக்கர் வசதி நம்ம பார்த்தோம். நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட். அது எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, பணத்தை வந்துட்டு ஒரு இடத்தில் இருந்து வேறொரு இடத்துக்கு நம்ம அனுப்பணும்னு வைங்க, இல்ல அப்ப பேங்குகளுக்கு அந்த வசதிக்காக பேங்குகள் செய்து கொடுக்கறதாக்கு இந்த வரைவு காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலம் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு நம்மளுக்கு பணத்தை நம்மளுக்கு அனுப்ப முடியும். இப்போ வங்கி வழங்கும் இந்த சேவைக்கு வங்கியில் கொடுக்க வேண்டிய அந்த ஒரு ஃபார்ம் உங்க புத்தகத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, ரோஸ் கலர்ல அந்த ஃபார்மும், அதே மாதிரி வங்கி வரைவு காசோலை அந்த டிமாண்ட் டிராஃப்டினுடைய அந்த ஒரு படமும் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மும் அந்த காசோலையோட டிடியினுடைய அந்த காசோலையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்க முடியுதா பாருங்க. அப்போ உலகில எந்த பகுதிகளுக்கும் அதாவது நம்மளுக்கு அதாவது ஒரு பணத்தை ஒரு இடத்துல இருந்து வேறொரு இடத்திற்கு அனுப்புறதுக்கு நம்மளுக்கு இந்த முடிகின்றது. அதே மாதிரி பாருங்க, உலகில் எந்த பகுதியில் இருந்தும் பணத்தை தன்னுடைய வங்கி கணக்கில் அல்லது வேறொரு நபரின் வங்கி கணக்கில் அனுப்புவதற்கும் வங்கிகள் வாய்ப்பு வசதிகள் செய்து வருகின்றது. இந்த சேவை தான் என்ன சொல்றது, மெயில் பரிமாற்றம். அந்த பண பரிமாற்றத்தை விட வேகமாக செய்தி வழியாக நம்மளுக்கு என்ன பண்ண பணம் அனுப்புவதற்கு வங்கிகள் பேங்குகள் ஏற்பாடு செய்து அமைப்பதுன்னு சொல்றது தந்தி பரிமாற்றம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இது ஒரு மிக முக்கியமான சேவையா இருக்கும். அப்போ நம்ம அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்க போறது ஏடிஎம். அதாவது வங்கிகள்ல செல்லாமலேயே எந்த நேரத்திலும் பணத்தை எடுப்பதற்கும் தானியங்கி வசதிகள். அதோட ஃபுல் ஃபார்ம் பாருங்க, ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின், ஏடிஎம். அது உங்களுக்கு இப்போ எல்லாருக்கும் தெரியும் அந்த ஏடிஎம் பத்தி. அப்ப நம்ம என்ன பேங்க்ல போய் நிக்கண்டா, கியூ நிக்கண்டா இல்ல, நம்மளுக்கு வேகமாக அந்த கார்டை உபயோகித்து நம்ம என்ன பண்ண ஏடிஎம் வந்து பணம் எடுக்கக்கூடிய வசதிகள் இன்னைக்கு பேங்க்ல நம்மளுக்கு காணப்படுகின்றது. அதே மாதிரி இன்னைக்கு அந்த ஏடிஎம் மிஷின்ல பணத்தை சேமிக்கவும் முடியும், எடுக்கிறதுக்குள்ள வசதிகளும் இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கின்றது. அப்போ நம்மளுக்கு வங்கிகளுடைய வழங்கக்கூடிய வசதிகளும் சேவைகளுக்கு நம்ம பார்த்தோம். இல்லை ஒன்று லாக்கர் வசதியை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வரைவு காசோட டிமாண்ட் டிராஃப்ட், டிடி, அதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தந்தி பரிமாற்றத்தை பற்றி பார்த்தோம். ஏடிஎம் உடைய அந்த சிறப்புகளை நம்ம பார்த்தோம். இதெல்லாம் இன்னைக்கு வங்கிகள் நம்ம பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய வசதிகளும் சேவைகளும் இதெல்லாம். இனி நம்ம இந்த ஏடிஎம் கார்டை பத்தி உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏடிஎம் அட்டையில எவையெல்லாம் உட்படுத்தப்பட்டுள்ளது, உங்களுக்கு ஏடிஎம் கார்டை நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த ஏடிஎம் கார்டுல என்னெல்லாம் செய்திகள் அந்த ஏடிஎம் கார்டுல நம்மளுக்கு பார்க்க முடியும். அல்ல ஒண்ணு, அந்த ஏடிஎம் அட்டையினுடைய அந்த கார்டு நம்பர் நம்மளுக்கு அதில் பார்க்கலாம். அதே மாதிரி வங்கியினுடைய எந்த பேங்கினுடைய ஏடிஎம் கார்டு அப்படி அந்த பேங்கினுடைய பேர் எழுதியிருக்கிறத நம்மளுக்கு பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி வங்கியினுடைய முத்திரை அந்த சீல் அதை நம்மளுக்கு பார்க்கலாம். அதே மாதிரி தேதி, அந்த கார்டினுடைய அந்த எக்ஸ்பைரி டேட்ல எந்த கால அளவு இந்த அட்டையை உபயோகப்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த டேட் நம்மளுக்கு பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி அந்த பெயர் அந்த யாருடைய அட்டையோ அந்த அட்டையினுடைய நம்மளுடைய பெயர் அது நம்மளுக்கு காணப்படுகின்றது. இது போன்று ஒருபாடு செய்திகள் நம்ம அந்த ஏடிஎம் அட்டையில நம்மளுக்கு பார்க்கலாம். இந்த ஏடிஎம் அட்டையை உபயோகித்து நீங்க பணம் எடுக்கிறதுக்கு ஏடிஎம் சென்டருக்கு நீங்க போறீங்க. அப்ப அதில் கவனிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்ப இந்த விஷயங்கள் நீங்க கவனிக்கல அப்படின்னு சொல்லிச்சுன்னா பணமானது உங்க கையிலிருந்து நஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. இப்ப என்னெல்லாம் இந்த ஏடிஎம் சென்டர்ல போனா நீங்க கவனிக்கணும் அப்படிங்கறத பத்தி ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க பாருங்க. ஏடிஎம் அட்டையை பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டியவை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. அறையில் வேறு எவரும் இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும். இப்ப நீங்க ஒரு ஏடிஎம் ரூம் குள்ள போனா நீங்க மாத்திரம் தான், வேற யாரும் கூட இருக்க கூடாது. வேற வெளியில ஆளுக அதுக்குள்ள சம்மதிக்கவும் நீங்க கூடாது. ஏடிஎம் ரகசிய குறியீட்டு எண், பின் நம்பர் சொல்லுவாங்கல்ல, அந்த பின் நம்பரை யாருக்கும் காணிச்சு கொடுக்க கூடாது. அவங்க அந்த பின் நம்பரை கொடுத்து நீங்க வேற ஆளுகளை எடுக்கவும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி பணத்தை எடுத்த பின்பு நம்மளுக்கு அந்த ரசீது பெற்றுக்கொண்ட பிறகு நம்ம எனக்கு பேலன்ஸ், நம்ம இத்தனை ரூபா நம்ம சேமிப்புல இருந்து இத்தனை ரூபா நம்ம எடுத்த மீதி 10 ரூபா பேலன்ஸ் இருக்குதான்னு சொல்லிட்டு கரெக்டா செக் பண்ணவும் செய்யணும். அதுல அது மட்டும் இல்லாமல் அந்த ரசீதை கவனமின்றி நம்ம ஏடிஎம் நம்ம பணம் எடுத்து அந்த ரெசிப்ட் கவனம் இல்லாம அங்க தூக்கி போட்டு வரவும் கூடாது. இதெல்லாம் நீங்க ரொம்ப கவனமா செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இந்த காலகட்டத்துல இந்த செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்க பணம் உங்களுக்கு வந்து நஷ்டப்படாது. அப்ப அதை கவனிக்கக்கூடிய விஷயங்களாக்கும் உங்களுக்கு இந்த புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. சரி பாருங்க, நீ இந்த பணத்தை கையில் பாதுகாக்காமலேயே
பொருட்களை வாங்குவதற்கான உதவுகின்ற கடன் அட்டைகள், அது மிக முக்கியமான ஒரு வசதியா, கடன் அட்டைகள் இல்ல நம்மளுக்கு இன்னைக்கு வங்கிகள் கொடுத்து வருகின்றது. இந்த கடன் அட்டை இருந்தது அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அதாவது உங்க அக்கௌண்ட்ல பணம் கொஞ்சம் இத்தனை ரூபா இருக்கு, 10,000 ரூபா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அப்ப அந்த அந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா கடன் அட்டை கொடுக்குது. அப்ப கடனாகவே அப்ப நீங்க அந்த பொருட்களை நீங்க அந்த அட்டையை உபயோகித்து உங்களுக்கு வாங்கிக்கலாம். ஆனா அந்த பணத்தை நீங்க பேங்க்ல செலுத்தினா போகும். அந்த ஒரு வசதி இன்னைக்கு பேங்க்ல செஞ்சு கொடுக்குறாங்க. பாருங்க, பணத்தை கையில் பாதுகாக்காமலேயே பொருட்களை வாங்குவதற்கு உதவுகின்ற கடன் அட்டைகள் இன்னைக்கு வங்கிகள் வழங்கி வருகின்றது. இந்த கடன் அட்டை என்பது ஒரு பிளாஸ்டிக் அட்டையாகும். நீங்க ஏடிஎம் கார்டு மாதிரி ஒரு அட்டை, பிளாஸ்டிக்கில் செஞ்ச ஒரு அட்டையாகும். வங்கி கணக்கில் பணம் இல்லாவிட்டாலும், உங்க அக்கௌண்ட்ல பணம் இல்லாட்டினாலும் இதை பயன்படுத்தி நீங்க என்ன பண்ணலாம், ஒரு கடையில போய் பொருட்களை வாங்கி பொருட்களும் சேவைகளும் வாங்குவதற்கு இந்த கடன் அட்டையினால உங்களுக்கு முடியும் அப்படின்னு சொல்றதா இந்த வசதி பேங்க் செஞ்சு கொடுத்துருக்குது. அதே மாதிரி குறிப்பிட்ட நாட்களுக்கு பணத்தை நம்ம என்ன பண்ண, வங்கியில் சேமித்தால் போதும். நம்மளுக்கு இதற்கு வங்கி கணக்கு வேண்டும். அதுக்கு நம்ம கண்டிப்பா அந்த பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஹோல்டராக, நம்ம அந்த உறுப்பினராக அந்த பேங்க்ல இருக்கணும். அவங்களுக்கு மாத்திரம்தான் அந்த கடன் அட்டையானது பேங்க் வழங்குகின்றது. அதே மாதிரி வாடிக்கையாளரிடம் காப்பீட்டு தொகை, அதே மாதிரி தொலைபேசி கட்டணம், மின் கட்டணம், அதே மாதிரி கைபேசி ரீசார்ஜ் செய்யறதுக்கு, மொபைல ரீசார்ஜ் செய்யறது, போன் பில் கட்டுறது, இல்ல எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறது, இன்சூரன்ஸ் நம்மளுக்கு கட்டுறது, இதெல்லாம் இன்னைக்கு பேங்க்ல நம்மளுக்கு செய்வதற்கு, பேங்க் மூலமா செய்வதற்குள்ள வசதிகள் இன்னைக்கு வங்கிகள் செய்து தந்திருக்குது. அது மட்டும் இல்ல, ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா கஜனாவில் இருந்தாக்க நம்மளுக்கு பண பரிமாற்றத்துல மட்டும்தான் இந்த பணமானது பரிமாற்றம் நடைபெற்று வந்தது இல்ல, இன்னைக்கு அரசு துறைகள்ல. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஆரம்ப காலத்தில் கஜனா வழி மட்டும் நடைபெற்றிருந்த சில அரசு துறையிலான பண பரிமாற்றங்கள் இப்போது வங்கிகள் வழியாகவும் நடைபெறுகின்றது. ட்ரெஷரி மூலமா நடக்கிறது. இன்னைக்கு பேங்க் மூலமாக இன்னைக்கு நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நம்மளுக்கு பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி வேலையிலிருந்து நம்ம ஓய்வு பெறக்கூடிய அந்த பென்ஷன், ஓய்வூதியம் சொல்றாங்க, இன்னைக்கு எல்லாம் பேங்க் மூலமா ஆக்கிட்டாங்க. பேங்க்ல இருந்து வாங்கக்கூடிய ஒரு சௌகரியம் நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குது. இவ்வாறான சேவைகள் மக்களுக்கு அளிக்கும் போது வங்கிகள் ஒரு குறிப்பிட்ட தொகையை இதுக்கெல்லாம் என்ன பண்ண, சேவை கட்டணமாக இந்த பேங்க் அதை பொறுத்து சின்ன ஒரு சார்ஜ் பேங்க் நம்மளுக்கு நம்ம கிட்ட இருந்து வாங்கவும் செய்கின்றது. இதெல்லாம் நம்மளுக்கு பேங்க் செய்து தரக்கூடிய வசதிகளாகும். இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது வங்கித்துறையின் நவீன தொழில்நுட்ப செயல்பாடுகள். அது என்னன்னு பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான தலைப்பாக்கம். அதுல வரக்கூடியது மின்னணு வங்கி. தொழில்நுட்ப வசதியுடன் சேவை வழங்கும் வங்கிகளில் சில நவீன செயல்பாடுகளுடைய சிறப்பம்சங்களை கொடுத்திருக்காங்க. அதுல ஒண்ணு மின்னணு வங்கி. பாருங்க என்ன வாக்கும் மின்னணு வங்கியோட சிறப்பம்சங்கள் நம்ம பார்க்கலாம். வங்கிகள் கணினிமயமாக்கப்பட்டு இன்னைக்கு எல்லா பேங்கும் கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணிட்டாங்க. ஏடிஎம் வசதி செய்யப்பட்டதுடன் வழியாக வங்கிகளுடைய சேவை எந்த வங்கி வழியாகவும் எளிதில் கிடைக்கின்றது. அப்ப இன்னைக்கு ஏடிஎம் கார்டு உபயோகிச்சு அதை இன்னைக்கு எல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம எந்த பேங்கில் இருந்தும் நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாம், பணத்தை போடவும் எடுக்கவும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நம்மளுக்கு வந்துட்டுள்ளது. அதே மாதிரி இணையதளம் வழியாகவும் தந்தி வங்கி வழியாகவும் அனைத்து விதமான பண பரிமாற்றங்கள் இன்னைக்கு செய்வதற்கு இந்த இ பேங்கிங், அதாவது மின்னணு வங்கியினால நம்மளுக்கு இன்னைக்கு முடிகின்றது. அதே மாதிரி எல்லா இடங்களிலும் வங்கி முறை, எல்லா நேரங்களிலும் வங்கி முறை, இல்ல இணையதள வங்கி முறை, அதே மாதிரி கைபேசி வழியான மொபைல் பேங்கிங் இல்ல ஆகியவை எல்லாம் இந்த மின்னணு வங்கி இ பேங்கிங்கினுடைய ஒரு பலனாக இன்னைக்கு நம்மளுக்கு பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி வங்கி ஊழியர்களுடையோ அதே மாதிரி இயந்திரங்களுடையோ உதவி இதற்கு தேவையில்லை. நம்ம வங்கி கணக்கு எண்ணும் அதுல அக்கௌண்ட் நம்மளுக்கு வேணும். வங்கியினுடைய அக்கௌண்ட் ஓடுற நம்ம இருக்கும் போது அந்த வங்கி எண் அதை கொடுப்பாங்க. அந்த வங்கி அக்கௌண்ட் நம்பர் இருந்தா போதும். அது மாதிரி அக்கௌண்ட் நம்பரும் மின்னணு வங்கி முறை வசதி மட்டும் இருந்தால் போதும். இதை நம்மளுக்கு உபயோகமாக நம்மளுக்கு பயன்படுத்த முடியும். இப்போ இ பேங்கிங்கினுடைய அந்த சிறப்பு அம்சத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. வீட்டில் இருந்து கொண்டே, இது பரிசை கேட்கக்கூடிய வங்கியாக்கும் கேள்வியாக்கும், வீட்டில் இருந்து கொண்டே உலகில் எந்த பகுதிகளுக்கும் பணம் அனுப்புவதற்கும் ரசீதுகளின் படி பணம் செலுத்துவதற்கும் இயலும். ரொம்ப முக்கியமானது. வீட்டில் இருந்து கொண்டே இன்னைக்கு மொபைல் வழியாக இல்ல
நெட் பேங்கிங் இல்ல மொபைல் பேங்கிங் வழியாக நம்ம என்ன பண்ண முடியும், வீட்டிலிருந்து பணத்தை நம்ம அனுப்பினா நம்ம பணத்தை நம்மளுக்கு பெற்றுக்கொள்ளவும் செய்யலாம் இல்ல, அனுப்புவதற்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான வழியாக இன்னைக்கு மாறி போட்டது. அதே மாதிரி குறுகிய காலம் ரொம்ப டைம் நம்ம சென்ட் பண்ணோம்னா அடுத்த செகண்ட் நம்மளுக்கு அந்த பணம் கிடைச்ச குறுகிய காலத்தில் நம்மளுக்கு அனுப்ப முடியும். அதே மாதிரி இதற்கான சேவை கட்டணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான சேவை கட்டணம் தான் இதுக்கு பேங்க் ஈடாக்கவும் செய்கின்றது. அப்போ இந்த மின்னணு வங்கி முறையில் உள்ள சில சேவைகளை உங்களுக்கு புரிஞ்சதில்லை. இப்போ உங்களுக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வேறொரு தலைப்பாக்கும் ஒருங்கிணைக்கப்பட்ட இணையதள மின் வங்கிகள், கோர் சென்ட்ரலைஸ்ட் ஆன்லைன் ரியல் டைம் எக்ஸ்சேஞ்ச் பேங்கிங், கோர் பேங்கிங். என்ன வாக்கு இதனுடைய ஒருங்கிணைக்கப்பட்ட இணையதள வங்கிகள், அந்த வார்த்தையிலே பிறகு இணையதள ஒருங்கிணைக்கப்பட்ட. இன்னைக்கு எல்லா பேங்குகளும் இணையதளம் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக, கம்ப்யூட்டர் மூலமாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்குது. அப்ப அதனால நம்ம எந்த பேங்க்ல பணம் போட்டாலும் எந்த பேங்க்ல இருந்து பணம் எடுக்கவும் செய்யலாம், பணம் டெபாசிட் பண்ணவும் செய்யலாம் அப்படிங்கிறதாக்கும் இந்த கோர் பேங்கிங். அதனுடைய சிறப்பம்சங்கள் பாருங்க, எல்லா வங்கிகளுடையவும் கிளைகள் ஒன்றாக இணைத்து கொண்டு வங்கி முறை சேவைகள் ஒரு வங்கியிலிருந்து வேறொரு வங்கிக்கு செலுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள ஒரு வசதியே என்ன சொல்றது, ஒருங்கிணைக்கப்பட்ட இணையதள வங்கிகள். இன்னைக்கு எல்லா பேங்கும் அந்த பேங்கினுடைய பிரான்ச்சஸ் எல்லாம் இன்னைக்கு இணைச்சு அதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணி இன்னைக்கு வச்சிருக்காங்க. அப்ப அதனால நமக்கு என்ன பண்ண முடியும், எந்த பேங்க்ல இருந்து வேணாலும் நமக்கு பணம் எடுக்கவும் அதே மாதிரி பணம் போடவும் நம்மளுக்கு முடிகின்றது. இதன் வழியாக ஏடிஎம் அதே மாதிரி பற்று அட்டை, அதே மாதிரி கடன் அட்டை, மாதிரி இணையதள வங்கி முறை, தந்தி வங்கி முறை, அலைபேசி வங்கி முறை ஆகியவை அனைத்தும் ஒரு குடையின் கீழாக நம்மளுக்கு வர முடிந்தது. இதனால் வங்கி செயல்பாடுகள் மிகவும் ஒரு எளிமையான ஒரு செயலாக மாறிவிட்டது. அப்ப இன்னைக்கு மேக்சிமம் எல்லா பேங்கினுடைய பிரான்ச்சஸ் கிளைகளை எல்லாமே இன்னைக்கு இணையதளம் மூலமாக ஒன்றாக இணைக்கப்பட்டு உள்ளது. அதாவது ஒருங்கிணைக்கப்பட்ட இணையதள வங்கி அப்படின்னு சொல்ற இந்த வசதியை பயன்படுத்தி நமக்கு என்ன பண்ணலாம், ஒரு இடத்தில் உள்ள ஒரு நபருக்கு தன்னுடைய வங்கி கணக்கில் உள்ள பணத்தை வேறொரு இடத்திற்கு அல்லது அவனுடைய ஃப்ரெண்டுக்கெல்லாம் நம்மளுக்கு அனுப்புவதற்கு நம்மளுக்கு முடிகின்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒருங்கிணைக்கப்பட்ட இணையதள வங்கியினுடைய சேவைகள், அதனுடைய சிறப்புகளை நம்ம பார்த்தோம். ஒருங்கிணைக்கப்பட்ட இணையதள மின் வங்கி. எல்லா வங்கிகளுடையவும் கிளைகளை ஒன்றாக ஒரு மத்திய சேவை மையத்தின் கீழ் கொண்டு வந்து வங்கி சேவைகளை ஒரு வங்கியிலிருந்து வேறொரு வங்கிக்கு நடைமுறைப்படுத்தும் விதம் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள அமைப்பே ஒருங்கிணைக்கப்பட்ட இணையதள மின் வங்கி. இதன் வழியாக ஏடிஎம், பற்று அட்டை, கடன் அட்டை, இணையதள வங்கி முறை, அலைபேசி வங்கி முறை ஆகியவை அனைத்தும் ஒரு குடையின் கீழாக வந்தன. இதனால் வங்கி செயல்பாடுகள் இலகுவாயின. இந்த வசதியை பயன்படுத்தி ஒரு இடத்தில் உள்ள நபருக்கு தன்னுடைய வங்கி கணக்கிலுள்ள பணத்தை வேறொரு இடத்தில் உள்ள நண்பனின் வங்கி கணக்கில் அனுப்ப இயலுகிறது. இந்த பாடப்பகுதி எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நீ தொடர் செயல்பாடுகளாக ஒரு 2-3 கேள்வி நான் உங்களுக்கு தரேன். அதை நீங்க எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, வணிக வங்கிகளுடைய மிக முக்கியமான பணிகளை குறிப்பிடுக. வணிக வங்கிகளின் மிக முக்கியமான பணிகள் யாவை? எழுதிட்டீங்களா? நீ நம்ம அடுத்தது பார்க்க போறோம். வங்கிகள், அடுத்த கேள்வி, வங்கிகள் வழங்கும் பிற வசதிகளும் சேவைகளும் யாவை குறிப்பிடுக. ஒரு கேள்வி கூட சொல்றேன். மின்னணு வங்கி சேவைகளை குறிப்பிடுக.
ஒருங்கிணைக்கப்பட்ட இணையதள வங்கியினுடைய சிறப்புகளை குறிப்பிடுக. சரி, இந்த பாடப்பகுதியெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.